கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க RJ சுபா. நேயர்களே, நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. பொதுவா நம்ம எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதனால என்ன செய்வோம், நம்மளால முடிஞ்ச அளவு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வருவோம். அந்த வகையில சின்ன சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு பாரபட்சம் பார்க்காம பல உதவிகளை செஞ்சுட்டு வர்றாங்க திருப்பூரை சேர்ந்த மிஸ்ஸஸ் மைதிலி அவர்கள். இவங்களோட சேவை செய்யற பயணம் எப்படி இருந்துச்சு, அதுல இவங்க சந்திச்ச சவால்கள்லாம் என்னென்ன, அதே நேரத்துல பல தடைகளை தாண்டி ஒரு பெண்ணா எப்படி எல்லா சவால்களையும் ஃபேஸ் பண்ணி வந்தாங்கங்கிறத பத்தி ஷேர் பண்ணிக்க இவங்களும் ரெடியா இருக்காங்க. நேயர்களே, நீங்களும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். என்னோட பேர் மைதிலி ரங்கநாதன். நான் திருப்பூர் மாவட்டத்துல தொங்குடிப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு விவசாய குடும்பத்துல விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் என்னுடைய ஒரு அடையாளம். நான் ஒரு விவசாயி. கிராம மக்களோட வளர்ச்சிக்காக ஒரு வழிகாட்டியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது நாங்க திருப்பூர்ல தான் இருந்தோம், டவுன்ல தான் இருந்தோம். அப்போ கிராமப்புறத்துக்கு வரும்போது இங்க இருக்கிற அந்த பெண்கள் அவங்களுடைய அந்த அறியாமை, அவங்க படுற கஷ்டம். ஏன்னா அவங்க மார்னிங் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்ட் வேலைக்கு அனுப்பணும், அவங்களும் சமைச்சு வைக்கணும். அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு அவங்க தோட்டத்துல வேலை செய்யறத பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேங்க. ஓகே மேம். பெண்களோட அறியாமையையும் அவங்களோட கஷ்டத்தையும் பார்த்து இந்த சேவையை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றுனுச்சு. அப்படி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சேவை தொழிலை எத்தனை வருஷமா செய்றீங்க? நான் இது ஒரு 10 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கிறேங்க. பெண்களுக்காக, எங்க ஊருக்குள்ள பெண்களுக்காக எது நடந்தாலும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு 10 வருஷமா நான் அதை பண்ணிட்டு இருக்கேங்க. பெண்களுக்காக 10 வருஷமா இந்த சேவையை செஞ்சுட்டு வர்றீங்க. அந்த வகையில நீங்க கிராம மக்களோட வளர்ச்சிக்காக இதுவரைக்கும் என்னென்ன சேவைகள்லாம் செஞ்சிருக்கீங்க மேம்? இந்த கோவிட் சமயத்துல பெண்கள் எல்லாருமே வீட்டுலதான் இருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாரும் என்கிட்ட கேட்டது, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டிச்சிங் சென்டரோ ஒரு ஆரி ஒர்க் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த கிராமப்புற பெண்களின் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழே RCT கீழே ஒரு 35 பெண்களுக்கு ஆரி ஒர்க் கத்துக்கிட்டாங்க. அதுல ஒரு 15 பேர்த்துக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, ஒரு பொண்ணு பொத்திக்கு வச்சாங்க, ஒன்னு அவங்களா தனியா தொழில் ஆரம்பிச்சாங்க. சில பேர் கல்யாணம் பண்ணி அவங்க ஊருக்கு போயும் இந்த தொழிலை தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன உதவிகள் நான் மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கேங்க. என் கிராம பெண்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சூப்பர் மேம். உங்களுடைய இந்த சிறப்பான சேவை பயணத்துல எத்தனை பேருக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க? பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தா மருத்துவ உதவிகள் பண்ணியிருக்கிறேன். மருத்துவ உதவிகள், அப்புறம் இங்க கிராமத்துல எப்பவுமே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய ஹஸ்பண்ட் சப்போர்ட்டே இருக்காது. அதாவது சிங்கிள் மதராதான் குழந்தைகளை வளர்த்திட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் இருந்தாலுமே சிங்கிள் மதராதான் குழந்தைகளை வளர்த்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில வழிமுறைகள் நான் சொல்லி கொடுப்பேன். இந்த மாதிரி இங்க போய் இந்த ஹெல்ப் வாங்கிக்கிங்க, இங்க போய் இந்த ஹெல்ப் வாங்கிக்கிங்க, உங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கோ இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவையோ அதெல்லாம் எங்க கிராமப்புற பஞ்சாயத்து ஆபீஸ்ல சொல்லி அவங்களுக்கான சில ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ கிராம வளர்ச்சிக்காக மக்களுக்கு வழிகாட்டியா இருக்கீங்க. அதே நேரத்துல பெண்களுக்கு கூட நிறைய சேவைகளையும் செய்றீங்க. அந்த வகையில உங்களுடைய சேவையினால எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க, இதுக்கான ஃபீட்பேக்லாம் எப்படி இருக்கு, இத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? இதுல ஒரு 20 பெண்கள் பயனடைச்சிருக்காங்க. 20 பெண்கள் பயனடைஞ்சவங்க ஊதுபத்தி தொழில் தயாரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, டெய்லரிங் கத்துக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க, சில சின்ன கோழி பண்ணை எல்லாம் வச்சு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு 20 பெண்கள் இதனால பயனடைஞ்சிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா தான் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு சுய தொழில் பண்றாங்க அப்படிங்கும்போது சந்தோஷமா தான் இருக்குதுங்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கான மார்க்கெட்டிங் இன்னும் கொஞ்சம் பண்ண தெரியறது இல்ல. அதுதான் நான் அவங்களுக்கு ஒரு சின்ன இன்னும் மறுபடியும் ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஓகே மேம். இப்போ வரைக்கும் 20 பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. இந்த அற்புதமான சேவையை ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து இப்போ வரைக்கும் கிராம மக்களுக்காக என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கீங்க? நலத்திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு
விபத்து காப்பீடு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைகளுக்கான செல்வ மகள் காப்பீடு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஏன்னா போஸ்ட் ஆபீஸ்ல போய் சொல்லி போஸ்ட் ஆபீஸ்ல என்னென்ன ஸ்கீம்ல அந்த பணத்தை போட்டா அவங்களுக்கு அது உபயோகமா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சொல்லி அதுல அவங்கள நிறைய முதலீடு பண்ண வச்சிருக்கேன். ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்து அவங்களுக்கான ஒரு சின்ன சின்ன தொகையா இருந்தாலும் அதுல போட்டு நீங்க பிற்காலத்துல உங்களுக்கு அது உதவியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த சின்ன 20 வயசுக்கு மேல இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஒரு 60 வயசுக்கு மேல ஆகும்போது அவங்களுக்கு ஒரு பென்ஷன் வரட்டும் அப்படிங்கறதுக்காக அடல் பீமா யோஜனால அவங்களையும் கலந்துக்க வச்சு அவங்களுக்காகவும் அந்த ஒரு சின்ன ஒரு வங்கி கூட பேசி ஒரு புரிந்துணர்வு கொண்டு இதெல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு எங்க கிராமப்புற இளைஞர்களுக்காக அதை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே மேம். விபத்து காப்பீடு, செல்வமகள் காப்பீடு, இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கதா சொன்னீங்க. இப்போ இந்த வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இன்னும் இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சில நேரங்கள்ல கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. அந்த வகையில பெண்களோட முன்னேற்றத்துக்கு இன்னும் என்னெல்லாம் வேணும்னு எதிர்பார்க்கிறீங்க? கண்டிப்பா யோசிச்சிருக்கேங்க. கிராமப்புறத்துல உங்களுக்கு இப்போ சின்ன வயசா இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வேலைக்கு போயிடுறாங்க. வயசானவங்க தான் நீங்க ஒரு கிராமத்துக்குன்னு போனீங்கன்னா அங்க வயசானவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ரேஷன் கடைக்கு போனா கூட ஒரு தூரத்துலதான் இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டர் நடந்துதான் போய் வாங்கிட்டு வரணும். இந்த ரேஷன் பொருளை அவங்க நடந்துதான் போய் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வரணும். ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்க, இவங்க தான் வீட்டுல இருப்பாங்க. அது அவங்க அந்த கஷ்டப்படக்கூடாது. ரேஷன் பொருள் அவங்களுக்கு நேரடியா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம போகும்போது இந்த வயசானவங்க அந்த சுமையெல்லாம் தூக்கிட்டு போறத பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால அவங்களுக்கு அது ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பெண்கள் இன்னும் நிறைய என்ன சொல்றது, அவங்களுடைய ஆரோக்கியத்துல இன்னும் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க. கிராமப்புற பெண்கள் எல்லாமே பீரியட்ஸ் டைம்ல அவங்க பெருசா நாப்கினோ ஆரோக்கியமான ஒரு முறையை அவங்க பின்பற்றது இல்ல. அதுக்கான ஒரு மருத்துவருடைய ஆலோசனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பெண்கள் தைரியமா இருக்கணும் அப்படின்னும் ஒரு ஆலோசனை கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க. ஓகே மேம். பெண்கள் மேல அக்கறை செலுத்தி பெண்களோட ஆரோக்கியத்தை பத்தி சொன்னீங்க, நல்லா இருந்தது. அந்த வகையில கிராம வளர்ச்சிக்காக ஒரு முன்னேற்ற பாதையை உருவாக்கி அதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இந்த காலகட்டத்துல பெண்களோட முன்னேற்றத்துக்கு அரசோட பங்கு எப்படி இருக்கு? அரசு நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்கங்க. அதாவது கர்ப்பமா இருக்க பெண்களுக்கு வீட்டுக்கே அவங்களுடைய ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு போறது. அப்புறம் கவர்மெண்டே கிராமப்புற பெண்களுக்கு ஆடு கொடுக்கறாங்க, கோழி கொடுக்கறாங்க வளர்க்கறதுக்காகன்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அரசு நிறைய பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிராமப்புற வயசான பெண்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுது. மருந்து சில ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, அதாவது ஆயுஷ்மான் பாரத் கார்டு வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறாங்க. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் நடக்கிற அந்த மருத்துவ செலவுகளுக்கு அவங்களால செலவு பண்ண முடியறது இல்ல. ஏன்னா இப்போ ஒரு மெடிக்கல் கேம்ப் நாங்க போட்டிருந்தப்ப சொன்னாங்க, நீங்க மருந்தும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இனி அதுக்கான அடுத்த ஒரு முயற்சியா அது எப்படி கொடுக்க முடியுமா அப்படிங்கறதுக்கான ஒரு முயற்சி தான் பண்ணணும்னு இருக்கிறேங்க. ஓகே மேம். பெண்களோட வளர்ச்சிக்காக அரசும் கூட நிறைய நலத்திட்டங்களை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய இந்த சேவை பயணத்துல உங்களை அப்ரோச் பண்ணி உங்களுக்கு உறுதுணையா இருந்த நபர் யாராச்சும் ஒரு ஆளாவது இருந்திருப்பாங்க. அப்படி உங்களுக்கு உறுதுணையா இருந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு உறுதுணையா இருக்கிறது அப்படின்னா என்னோட அம்மா அப்பா. இப்போ அம்மா இல்ல, எனக்கு எல்லா விதத்திலயும் உறுதுணையா இருக்கிறது என்னோட அப்பா. சூப்பர் மேம். அடுத்ததா கிராம வளர்ச்சிக்காக நீங்க செய்யற இந்த சேவை உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? இப்ப நான் சிங்கிள், தனியா தான் இருக்கேன். நானும் அப்பா மட்டும்தான் இருக்கோம். அப்படிங்கும்போது என்னை சுத்தி இருக்கிறவங்களும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம். உங்களுக்குன்னு ஒரு குடும்பமும் ஒரு தொழிலும் இருக்கு. இதெல்லாம் இருந்தும் கிராம வளர்ச்சிக்காக செய்யற இந்த சேவைக்கு எப்படி டைம் ஒதுக்குறீங்க? இது கிராம பெண்கள் காலையில போனா சாயந்தரம் தான் வருவாங்க எங்க வீட்டுக்கு. வரும்போது அவங்க கிட்ட எப்பெல்லாம் என்னை உதவி வேணும்னு கேக்குறாங்களோ என்னால முடிஞ்ச உதவிகளை நான் பண்ணுவேன். அதுக்கான டைம் எல்லாம் நான் பாக்குறது இல்லைங்க. நைட்டு 10 மணிக்கு கூப்பிட்டாலும் என்ன பிரச்சனைனாலும் அவங்களை ஹெல்ப் பண்ணுவேன். சூப்பர் மேம். ஒரு பெண்ணா ஒரு தொழில் செய்யறதுங்கிறதே சிரமமா இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி கிராம வளர்ச்சிக்காக நீங்க இவ்வளவு சேவை செய்றீங்க. இந்த சேவைக்கு சப்போர்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு மேம்? நல்ல சப்போர்ட் இருக்குதுங்க. எனக்கு கிராமத்துல நான் அதாவது உங்களுக்கு எப்பவுமே கிராமத்துல சில பேர்த்துக்கு பட்டா இருக்காது, சில ஏரியால லைட் இருக்காது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நம்ம கிராம நிர்வாக
கிராம நிர்வாக அதிகாரியோ இல்ல பஞ்சாயத்துல இருக்கிறவங்ககிட்டயோ நம்ம போய் நம்ம கேட்கும்போது அதுக்கான சப்போர்ட் எனக்கு பண்றாங்க. இந்த அற்புதமான சேவைக்காக நிறைய பேரோட சப்போர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த சேவையை தவிர்த்து நீங்க சுய தொழிலும் செய்றீங்க இல்லையா? அதை பத்தி நம்ம நேயர்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். நான் சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கலீங்க. நான் ஒரு விவசாயியா என்னோட ஊர்ல என்னோட வேலையை செஞ்சுட்டு என்னோட சுத்தி இருக்கிற மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதையும் செஞ்சுட்டு இருக்கும்போது எங்க ஊர் என்னோட தொங்குட்டிப்பாளையம் பொங்கலூர் பிளாக் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வருது. எங்களோட ஊர்ல கிருஷி விக்யான் கேந்திரா KVK இருக்குது. அங்க ஒரு சமயம் நான் அடிக்கடி அங்க போகும்போது அங்க இருக்கிற ஒரு உணவுத்துறையை சேர்ந்த ஒரு பேராசிரியர் கவிதா ஸ்ரீன்னு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க உங்க ஊருக்கு ஒரு தொழில் முனைவோரா இருந்து அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படிங்கறக்காக அவங்களோட ஊக்குவிப்புலதான் நான் தொழில் பண்ண ஆரம்பிச்சேனுங்க. விவசாயம் சார்ந்த வரக்கூடிய பொருள்களை நான் மதிப்பு கூட்டி ஒரு சின்ன அளவுல என்னோட தொழில நான் பண்ணிட்டு இருக்கேங்க. இதுல என்னோட கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே மேம், தொழில் முனைவோருக்கு கூட எடுத்துக்காட்டா இருக்கீங்க. சூப்பர் மேம். இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் அவங்களுக்கு பயன் தர்ற வகையில் சேர்த்துட்ருக்கீங்க. இந்த சேவையை தொடர்ந்து அடுத்ததா என்னெல்லாம் செய்யலாங்கிற ஒரு பிளான்ல இருக்கீங்க? இன்னும் இப்போ சுய உதவிக்குழு இருக்குதுங்க பெண்களுக்கு. சுய உதவி தனியா நீங்க தொழில் பண்றதை விட ஒரு குழுவா சேர்ந்து தொழில் பண்ணாங்கன்னா இன்னும் அது நல்லா இருக்கும். பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு தொழில் பண்ணும்போது அது நல்லா இருக்கும். எங்க ஊர்ல அது இல்ல அப்படின்னா கூட சவுத்து பக்கம் எல்லாம் ஒரு சுய உதவி குழுவுல இருக்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நர்சரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேரு செக்கு போட்டு எண்ணெய் ஆட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பெண்களை ஒரு குழுவா சேர்த்தி அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து, ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒவ்வொரு திறமை இருக்கும்போது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்களோட திறமையை அதுல யூஸ் பண்ணும்போது இன்னும் அவங்களோட வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஓகே மேம். பெண்கள்லாம் ஒற்றுமையா டீமா சேர்ந்து ஒரு தொழிலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களோட முன்னேற்றத்துக்கு அது நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் பொதுவாக கஷ்டங்களும் தடைகளும் வந்துட்டு தான் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய இந்த சேவை பயணத்தில் நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண மொமெண்ட்னா அது எதுவாக இருக்கும்? கோவிட் சமயத்துல அதாவது சேவா பாரதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு கூட சேர்ந்து கிராமத்துல உங்களுக்கு அப்பெல்லாம் மார்க்கெட்டுக்கெல்லாம் காய்கறி எல்லாம் நாங்க கொண்டு போக முடியாம இருந்தது. அப்போ அவங்க சமைச்சு ஒவ்வொரு இடத்துக்காக கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைச்சு என்கிட்ட அவங்க கேட்கும் போது என்னோட கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களும் தான் என்கிட்ட தக்காளி இருக்கு, என்கிட்ட கீரை இருக்கு, என்கிட்ட மிளகாய் இருக்கு, இந்தாங்க கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு என்கிட்ட அவங்க கொண்டு கொடுத்தாங்க. அப்போ ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு விவசாயி மக்களுக்கு எப்படி உதவி பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்து நான் ரொம்ப உண்மையாலுமே, அதாவது நம்ம தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லைங்க. வாய்ப்பு கிடைச்சா எல்லாருமே இந்த மாதிரி உதவிகள் பண்ணுவாங்க அப்படிங்கறது நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே மேம். இப்போ ஆண்களா இருந்தாலோ இல்ல பெண்களா இருந்தாலோ பொதுவா சுய தொழிலோ இல்ல உங்களை மாதிரி கிராமத்துக்காக சேவை செய்யணும்னு நினைச்சா அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. இதுல எதிர்பார்ப்புகள்ல எதுவுமே இல்லாத நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் அவங்களும் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி அவங்களும், அதாவது பெரிய அளவுல கூட இல்ல, ஒரு சின்ன சின்ன அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாவே நம்ம எல்லாருமே உதவி பண்ணலாங்க. சூப்பர் மேம். இந்த நேரத்துல ஒரு பெண்ணா மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பெண்ணா பெண்கள் என்ன படிச்சிருந்தாலுமேங்க ஒரு சில சூழ்நிலைகளை தவறான முடிவெடுத்துறாங்க. இப்ப கூட எங்க ஊர்ல ஒரு பொண்ணு அந்த மாதிரிதான் எடுத்துச்சு. எவ்வளவு படிச்சு எதேதோ தொழில், அந்த பொண்ணும் எவ்வளவு பெரிய தொழில் எல்லாமே கத்துக்கிட்டு ஒரு தவறான முடிவு எடுத்துருச்சு. கல்வி அப்படிங்கிறது நம்மளுடைய தகவல்கள் மட்டும் சேகரிப்பதா இருக்கக்கூடாதுங்க. ஒரு அறிவு சார்ந்த நம்மளுடைய ஆற்றலை வளர செய்யறதா இருக்கணும். அந்த மாதிரி கல்விதான் பெண்களுக்கும் தேவை. பெண்கள் எப்பவுமே சமுதாயம் நம்மளை அதை சொல்லிரும் இதை சொல்லிரும் எப்பவுமே நினைக்க கூடாது. எந்த ஒரு துயரங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி நம்ம வாழ்ந்து காட்டணும். எடுத்துக்காட்டா நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் மறைந்த இந்திரா காந்தி, நம்மளுடைய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா, அவங்க எல்லாமே எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் அவங்களும் இந்த அதாவது பொது வாழ்விலையும் சரி அவங்களோட பர்சனல் வாழ்க்கையிலும் சரி எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சுதான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்துதான், அதாவது தவறான முடிவுகள் எடுக்காம பெண்கள் தைரியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஓகே மேம், சூப்பர் மேம். ஒரு பெண் நிறைய கஷ்டங்கள் தடைகள் வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி நல்ல தைரியமா ஃபேஸ் பண்ணி வாழணும்னு சொன்னீங்க. இந்த கருத்து நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபைனலா நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு கிராமத்துல இருக்கிறேன்.
இந்த அதிரை பண்பலை அப்படிங்கிறது சொல்லப்போனா அது எங்க இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாம இருந்தது. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து என்னைய கூப்பிட்டு உங்களோட இன்டர்வியூ வேணும் அப்படின்னு கேட்ட இந்த அதிரலை பண்பலை நேயர்களுக்கு என்னோட நன்றி. இந்த அதிரை பண்பலை இந்த மாதிரி என்னை மாதிரி கிராமத்துல நிறைய என்னை விட ரொம்ப ஒரு திறமை மிக்க பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்கள் எல்லாம் இன்னும் வெளிக்கொண்டு இந்த அதிரை பண்பலை மேலும் மேலும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஓகே மேம், நீங்களும் வளரணும், மற்றவங்களும் வளரணும்னு நினைக்கிறீங்க. இந்த நல்ல மனசுக்கு வாழ்த்துக்கள் மேம். அதிரை பண்பலை என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு டைம் கொடுத்து என்னுடைய இந்த நிகழ்ச்சிகள் மக்களை கேட்கறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த அதிரை எஃப்எம்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பெண்ணுக்குமே முன்னுதாரணமா இருந்து பல சேவைகளை செஞ்சு தன்னோட சேவை பயணத்துல அசத்திட்டு வர்ற திருப்பூரை சேர்ந்த மிஸ்ஸஸ் மைதிலி அவர்கள் நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நம்ம கூட நிறைய தகவல்களை ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்களை பத்தி தெரிவிக்கணும்னு நினைச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். இந்த கருத்துக்கள் அனைத்தையும் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.